ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் அவங்க ஏன் அது ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. யார் இது ஆரம்பிச்சாங்க, ஏன் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. ஓவராலாக மிஸ்இன்ஃபர்மேஷன். ஓ அவங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இது மாதிரிலாம் தப்பு தப்பாக மிஸ்இன்ஃபர்மேஷன் தந்துட்டு இருந்தாங்க என்னை பற்றி. தட்டும் நான் அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் குக்குத் கோமாளி பண்ணேன், இது எல்லாமே நான் பண்ணேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் வந்துட்டு அப்படியே டோட்டலி நான் வேனிஷ் ஆகிட்டேன், டிஸப்பியர் ஆகிட்டேன்னு கூட சொல்ல முடியாது. பட் இதனால நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஏன் இது மாதிரி சொன்னாங்க, உனக்கு ஒரு அழகான ஒரு கேரக்டர் நான் எழுதினேன். அவங்க அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணாங்க, என் டீமில் தான் கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லை இல்லை அவங்க படத்தில் நடிக்கிறது இல்லை. ஸோ எனக்கு இது மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள்லாம் போயிருக்கோம். அதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். பட் ஐ செட் ஓகே, அப்பாவும் சொன்னார் கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு டைம் திருப்பியும் வரும் காட்டுறதுக்கு, உன் திறமையை காட்டுறதுக்கு, உன்னோட விசிபிலிட்டி உனக்குன்னு வரும் ஒரு நாள், கொஞ்சம் பொறுமையாரு. ஸோ அந்த மோமெண்ட் தான் வெர்டிக்ட்.